வணக்கம் நண்பர்களே. 2024 நடந்த குரூப் 4க்கான டைப்பிங் கவுன்சிலிங் வந்து இப்போது February 24லேருந்து March 5 வரைக்கும் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவுன்சிலிங் போகிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சின்ன விஷயத்த வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகணும். பிகாஸ் வந்துட்டு நிறைய பேர் நர்வஸாக இருக்கலாம். அந்த நர்வஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்க வேண்டிய டைம் இது. ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை, அதாவது நீங்கள் 24க்கு போகலாம், இல்லை March 5 அன்றைக்கி கூட போகலாம். இன்னும் நமக்கு கவுன்சிலிங்க்கு 2 days தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே செக் பண்ணி ப்ராப்பராக நம்ம கொண்டு போகிற பேக்கில் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து மெமோ தான் கண்டிப்பாக வேணும். மெமோ வந்து ஒரு 2 ஜெராக்ஸாவது போட்டுக்கோங்க. ஃபைலில் ஒன்று வச்சுக்கோங்க, தனியாக ஒன்று வச்சுக்கோங்க. மெமோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். மெமோ யாரும் பிரிண்ட் எடுக்காமல் போயிடாதீங்க. அந்த கடைசி நேரத்தில் அங்கே போயிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடக்கூடாது. அப்புறம் நீங்கள் வெளியூர்லேருந்து வரவங்க, சென்னை லோக்கலில் இருக்கிறவங்க, இல்லை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஓகே தான். பட் ஆனால் லாங்லேருந்து வரவங்க கரெக்டாக அந்த டிரான்ஸ்போர்ட், நீங்கள் ட்ரெயினில் வர போகிறீங்களோ பஸ்ஸில் வர போகிறீங்களோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணிவிடுங்க. கரெக்டான டைமுக்கு வந்துடுங்க. கொஞ்சம் டைம் அப்படி இப்படி ஆகிட்டா கூட நம்ம கொஞ்சம் டென்ஷனாக ஆகிடுவோம். நம்மளோட பயமே நமக்கு ஒரு எதிரி தான். ஸோ அதனால் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 2-4 hours இல்லை ஒரு நாள் முன்னாடி நம்ம இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் லாஸ்ட் மினிட்டில் மட்டும் வர மாதிரி பார்த்துக்காதீங்க. அப்புறம் நம்மளுடைய ரேங்க்கில் ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அவங்க பிடிச்ச டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு டேயில் போகிறவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் சூஸிங்கில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் கரெக்டாக ப்ராப்பராக போட்டு வச்சுட்டு வந்துடுங்க. அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். நம்ம அங்கே செலக்ட் பண்ணுறத மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெளியில் அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. ஐயோ நம்ம இந்த எடுத்துட்டோமே, நமக்கு தேவை ஒரு வேலை, நமக்கு பிடிச்ச ஜாப் வேணால் நம்ம நெக்ஸ்ட் டைம் அதுக்கான ஃபோக்கஸ் நம்ம பண்ணி ஃபஸ்ட்டு டே போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் நீங்கள் கவுன்சிலிங்கில் உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய சர்டிஃபிகேட் கரெக்டாக வாங்கி ப்ராப்பராக வச்சுக்கோங்க. எதுவுமே மிஸ் ஆகிட வேண்டாம். ஏன்னா லாஸ்ட்டு ஜேஏயில் கூட ஒருத்தவங்களது மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி குரூப்லலாம் போட்டுட்ருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் பத்திரம் எல்லாமே வாங்கி ப்ராப்பராக செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எந்த டென்ஷன்லேயும் அதை கோட்டை விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏன் வெளில போயிட்டு நம்ம தேடிக்கிட்டு நம்மளும் ஒரு பயம் வந்துடும். ஸோ நம்மளுடைய லைஃப் அது அந்த சர்டிஃபிகேட்ஸ் ஸோ பத்திரமா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ கவுன்சிலிங் போகிற எல்லாருக்கும் ஜாப் கிடச்சிருமானா இல்லை. அதாவது சில பேருக்கு மெயில் வந்துடலாம், நாளைக்கு உங்களுடைய கம்யூனிட்டிக்கு போஸ்ட் இல்லை வராதிங்க அப்படின்னு. ஆனால் சில பேருக்கு அங்கே போனதுக்கப்புறம் கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை விட்டுறாதீங்க. நம்ம நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு ஃபஸ்ட்டு டே போகிற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் வந்துருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பெருசாக நான் சொல்கிறதுக்கெலாம் எதுவும் இல்லை. நானும் உங்களை மாதிரி ஒரு கேண்டிடேட்ஸ் தான். பட் ஆனால் நமக்குள்ளார சின்ன சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இதை சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறம் உங்கள் எல்லாருக்காகவும் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய என்ன ரிலீஜனோ நீங்கள் ப்ரே பண்ணிட்டு போங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க பேரண்ட்ஸை அவங்களுடைய பிளெஸ்ஸிங்கோடு போங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். உங்களுடைய எண்ணம் போல் உங்களுடைய வாழ்க்கையும் அமையும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.